ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்திசரோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, அதாவது மாமியார் மருமகள் அவங்களுடைய அந்த ஒரு நட்புனே சொல்லலாம். அது எப்படி இருக்கு, எப்படி நாங்கள் வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் சண்டை இல்லாமல் ஒரு நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு அவ்வளோ ஈகோ காமிக்காம எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் லைவாக பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி என்னங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். நீ ரொம்ப ஓவராக பண்ணாத. மாமியார் மருமகனா சண்டை வரத்தான் செய்ய, அப்புறம் சண்டை கட்டிக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. யூஸ்ஃபுல்லாக நடக்கிறதா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத சொல்லிடுறேன். ஏன் அப்படி நான் இந்த விஷயத்த சொல்லணும், இது ஒரு வீடியோவாக சொல்லணும் அப்படின்னா, ஏகப்பட்ட நிறைய எனக்கு தெரிஞ்சும் சரி, டிவிலையும் சரி, செல்லுலையும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். மாமியார் மருமக சண்டை எவ்வளோ பெருசு, என்னென்ன நடக்கும், அது எந்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் ஏன் நடக்கல அப்படிங்கிறது சின்ன சின்ன நடக்கலையா இல்லை சின்ன சின்ன குட்டி மூமெண்ட்டை வச்சு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். இந்த மாதிரி விஷயம் கடந்து போகிற நேரத்தில் டக்குன்னு அது நடக்கிறது இல்லை, அப்படியே அவங்க ஃப்ரெண்டு மாதிரி சால்வ் ஆகிடுறாங்க, க்ளோஸ் ஆகிடுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். உனக்கு என்ன அத்தை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்கள் மாமியார் பற்றி சொல்லுப்பா. மாமியார் மருமக சண்டை இல்லாத வீடே கிடையாது. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த சண்டை இருக்கும், மசாலில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த சண்டை இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த சண்டையே இருந்தே இருக்கும். மகளாக பார்த்துக்கிறேன்னுவாங்க, ஆனால் மகளாக நினைக்க மாட்டாங்க, மருமகளாக தான் நினைப்பாங்க. அதனால் மட்டும்தான் வீட்டில் சண்டை வர்றதுக்கே முழுக்க முழுக்க காரணமே. சத்தியமான உண்மை அதுதான். மருமகளாக தான் பார்க்கணும். அது எப்படி மகளாக பார்க்கணும், வாயில வேணா சொல்லலாம் மகளாக பார்க்குறேன் அப்படின்னு, ஆனால் மருமகளாக தான் தோணும். என்னதான் வாய் வார்த்தை சொன்னாலும் மனசும் ஒன்று இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு தனி. இப்போ எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, உனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அம்மாவுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, வீடியோ பார்க்குறதுன்னு ஒரு மனசு இருக்குல்ல, மனசுக்குள்ளே அது இருக்கும். மகளாக பார்க்குறேன் தான் பார்ப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. மகளாக பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் யாரும் தப்பு சொல்லலை. பட் ஒரு ஓரமாக அது மருமக தான் அப்படிங்கிற இது இருக்கும். அது வந்து கடவுள் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர மனுஷங்க நம்மளே மாற்றிக்க முடியாது. ஓகேவா? ஏன் மாற்ற முடியாது? நம்மளோட மனசு தான் காரணம். இருக்குமா இல்லைன்னு நான் சொல்லலை. கடவுள் வந்து நம்மளை படைச்சுதான் இருக்காரு. தப்பான நினைப்பு, கெட்ட நினைப்பு எல்லாம் நம்ம யோசிக்கிறது, சரியா? உடனே கடவுள் மேல சொல்லிடுறது. நம்ம படைச்சவர் கடவுள், நம்ம மனசை படைச்சவர் அவர் தான். அவருக்கு தான் தெரியும் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம். மனசே இல்ல, நம்மள படைச்சதே கடவுள் தான், அப்புறம் எல்லாமே அவர் தானே. அதனால அந்த யோசிக்கிற திறன் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சா பாத்தீங்களா? இதை விட ஆர்கியூமெண்ட் நடக்கும் எனக்கு இவளுக்குங்கிறத விட இவளுக்கும் எங்க அம்மாவுக்கும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் இவன் தப்பு சொல்கிறது, இவளை வந்து இப்போ திட்டணும், இவன் மேலே தப்பு சொல்கிறங்கிறக்காக சொல்லலை, இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அம்மா வந்து ஒரு வேலை செய்யாமல் விட்டுருக்கும். அது வந்து ஞாபக மறதியாக இருக்கலாம், இல்லை இத்தனை வருஷமாக அவங்க வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறதுனால அது ஒரு வேற ஒரு ட்ராக்ல இருக்கலாம். பட் இவளுக்கு அது விஷயம் தப்பாக தெரியும். ஆனால் நான் யோசிச்சு பார்ப்பேன், இவ சொல்கிறதும் அம்மா அங்கே செஞ்சதும் கரெக்டாக தப்பா அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், 100க்கு ஒரு 80% சரவ சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சரி 90% வச்சுங்க, 10% வந்து கம்மியாக வச்சுக்கலாம். எதுக்கு 100க்கு 100 போடக்கூடாது எதுக்குமே. அம்மா ஏன்னா ஏதாவது ஒன்று மறந்துருப்பாங்க, ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, பால்வாடி போகிறாங்க, அந்த நினப்பு இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் திடீர்னு வர சொல்லியிருப்பாங்க, முட்டை எடுக்க வர சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனைகள் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு இதில் மிஸ் ஆகும். பட் ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவ கரெக்டாக அதை வந்து நோட் பண்ணிடுவாள். ஸோ இது வந்து இங்கே தான் இருந்துச்சு, இதை வந்து நம்ம சொல்லி தான் செய்யணும்னு இல்லை, இது நீங்கள் செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவா தவிர மிரட்டுறதோ பன்னாட்டு பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என்னது எல்லாருமே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் சண்டை வரும் வீட்டில். ஆமாம், நீ வீடியோக்காக பொய் சொல்லாத. பொய் சொல்லலை சரோ, நீ சொல்கிறத நான் சொல்கிறேன் கரெக்டு தானே. தப்பா ரைட்டோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த இடத்துல அது கரெக்டாக இல்லைன்னா நீ சொல்லலாம் தாராளமாக, நானும் சொல்லலாம், நீயும் சொல்லலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. இப்போ நீ திட்டுறதா நான் எடுத்துக்கிட்டா அது திட்டுறது, அது கொஞ்சறதா எடுத்துக்கிட்டா அது கொஞ்சறது, பாசமா எடுத்துக்கிட்டா அது பாசமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாம் வருங்க, வராமலே இருக்க ஒரு கட்டத்துல வந்து என் அத்தையும் அழுதுருவாங்க நான் பேசுற பேச்சுல.
அவங்க இதில் நானும் அழுதுருவேன். இவர் வந்து 2 பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் என்னை வந்து பேசுவார். என்னன்னு போய் அங்கே கேட்க மாட்டார், வந்து என்னை வந்து பேசுவார். இதுக்கு 2த்துக்கு இடையில என்னன்னா பரணி வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டா, சைலண்ட்டாக இருப்பா. தீபக் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான், மா அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க அப்படிங்குவான். இது வந்து எதுவுமே சொல்லாது, அப்படியே எந்த சொல்லி போட்டு போயிடும், கடைவீதி போயிடும். ஆமாம், 2 பேருக்கு வாயை அடைக்க முடியல, என்ன பண்ண முடியும்? 2 பேர்த்தையும் போட்டு அடிக்க முடியுமா? லேடிஸ் மேலே கை வைக்கிறது தப்புங்கிறது என்னுடைய ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். எதையுமே வந்து ஒரு சொல்லால செயல்படுத்த. முன்னாடி அடிச்சது யாரு? அது விளையாட்டா அடிச்சிருக்கலாம், அது வந்து ஒரு ரீல்ஸ்க்காக கூட அடிச்சிருக்கலான்னு வைக்கி. மனசார நான் வந்து அம்மாவையோ சரோவையோ இல்ல மற்ற லேடிஸோ யாரையா இருந்தாலும் அந்த அடிக்கணும், கை ஓங்கணும் அப்படிங்கறது வந்து என் மனசுல ரத்தத்திலே வந்தது கிடையாது. சரி, நேத்து கை ஓங்கணும், அது யாரு? அது சும்மா அப்படி கை ஓங்கி இருப்பேன், ஆனா வந்து அடிக்கலான்னு வந்திருக்க மாட்டேன். அப்படியே கேன் எடுத்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தியா, அப்ப நீ என்ன அடிக்க கை ஓங்கல? அது வந்து ஏன்னா அது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, பயங்கரமா டென்ஷன் பண்ணி விட்டான், செம்ம கோவம் வந்துருச்சுங்க. இப்ப நினைச்சாலும் அது வந்து பயங்கர டென்ஷன், அது அப்படியே அடிக்கலான்னு தான் தோணுது. பட் ஆனா அதுக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கனால கம்முன்னு இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் பேசினா யாருக்கு இருந்தாலும் கோவம் வருங்க, கோவம் வராமல் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் மனுஷன். என் கோவத்தை எப்பவுமே நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சரோவுக்கு வந்து அப்படி கிடையாது. சரோ டக்குன்னு கோவப்பட்டுருவான். நம்ம ஏதோ ஒரு தப்புட்டா உடனே கோவப்பட்டுருவோம், அம்மா ஏதோ தப்புட்டா உடனே கோவப்பட்டுருவா, தம்பிக்கிட்ட ஏதாவது தப்புட்டா உடனே கோவப்பட்டுருவா, கோவப்பட்டு உடனே வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிடுவா. அதனால எங்களுக்கு என்ன ஆகுது, நீ மட்டும் கோவப்பட்டு சொல்றது சரின்னு எடுத்துக்கணுமா நாங்கள்? அப்ப நாங்க பண்றதெல்லாம் தப்பா? இப்ப பார்த்தாலும் எங்களுக்கு தான் வந்து தப்பு நடந்துகிட்டே இருக்குமா, உனக்கும் நடக்காதான்னு சொல்லி ஒரு சண்டை வந்துருது. இதுதான் பிரச்சனையே. நீங்க அந்த விஷயம் வந்து நீங்க கரெக்டா பண்ண மாட்டேங்கிறீங்கனாலதான் நான் சொல்றது. அப்படி சொல்லி இவ மட்டும் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாளா? ஒரு சின்ன ஒரு சொல்ல கிடையாது, பிசிறு தட்டாத ஒரு தப்பு. நான் வந்து நான் கரெக்டா இருப்பேன்னு நான் சொல்ல முடியாது. நானும் ஒரு சில விஷயத்துல வந்து ஜர்க்காவேன், சரியா? வழுக்குங்கிறது ஒரு வல்லவனுக்கு வழுக்கு பாறைன்னு ஒண்ணு இருக்குமா, சரியா? அப்ப நீ வழுக்குவ. எங்கள் அத்தைக்கு எனக்கெல்லாம் சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி கூட தான் வந்துச்சு, அதை ஒரு வீடியோவை எடுத்திருந்தா பயங்கரமாக வைரல் ஆகிருக்கும். அது பயங்கரமான எல்லாம் சண்டை வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து நடந்திருக்குது. அது ஒரு தூக்கி இப்படி வீசுறா அந்த டப்பாக்காக ஒரு சண்டை. நான் அது விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. இவங்க தான் வந்து எங்க அத்தைக்கு சில விஷயம் வந்து பேச தெரியாது, யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயம் எந்த நேரத்துக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. என்ன சொல்றது, ஒரு இதுல பாத்தீங்கன்னா அது என்ன, அது டப்பா தானே போயிடுவாங்க. அது ஒரு இதுல பாத்தீங்கன்னா அது இத்தனை நாளாவே அது என்ன, அதான் இவ்வளவு நாளா வெளியே கிடக்குது, அப்படி எப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. அதாவது நம்ம இப்படி தூக்கி வீசி உடையிற டப்பா, அது கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கே வந்து சண்டை வந்துச்சு. அதுதான், அது சில விஷயங்கள்ல தான் புரிஞ்சுக்காம அவங்க வந்து பேசுவாங்க. ஆனா அது வந்து நம்ம சொல்ற அப்படின்னா அதை மறுபடியும் வந்து மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து அந்த விஷயம் திருப்பி பண்ணுவாங்க. பண்றப்ப என்ன ஆகும், என்னடா இவங்களுக்கு, அதாவது அந்த வேலையை நம்ம செய்வோம்னு சொல்ல முடியாது. அடுத்த நாள் நம்மளுக்கு அடுத்த வேலை இருக்கும், அந்த வேலையை இவங்க செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க வேலை செய்யல அப்படிங்கிறனால நான் குறைய சொல்ல கிடையாது. அது வந்து நம்ம ஒரு விஷயம் அடுத்தது வந்து நம்ம இதை செய்யணும் அப்படின்னு அதை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதுதான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. பட்டு மற்றபடி வேலை விஷயத்துல வேலை அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல எந்திரிச்சு செய்வாங்க, பிடிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஏதாவது நம்ம ஒரு கோவத்துல இருந்தாலும் டென்ஷன்ல இருந்தாலும் அவங்க பேசுற ஒரு விஷயங்கிறப்போ என்னது, நம்ம கோவமா இருக்கையில சிரிச்சாலே நம்மளுக்கு கோவம் வரும்ல. நம்ம கோவமா இருப்போம், ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்போம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இருப்போம், அந்த நேரத்துல டிவி பார்த்துட்டு சிரிச்சாலும் ஏதோ ஒன்று சிரிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு கோவம் வரும். அது வந்து அவங்களோட இயல்பு. அவங்க வந்து டிவி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, அது வந்து பக்கத்துல ஒரு கோவமா இருக்கிறப்ப அது இரிட்டேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். சில சமயங்கள் நம்ம வந்து காதும் சரி, வாயும் சரி, கண்ணும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா சொல்ல கிடையாது கண்ணா. குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, பொது வாழ்க்கைக்கும் சரி, எல்லாத்துக்கும் முக்கியமானது அந்த பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் மெயினாக வைக்கணும். உனக்கு, எனக்கு, உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் அது முக்கியம். அது பண்ணிட்டாலே வந்து சண்டை வராது, சத்திரம் வராது, எல்லாமே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இரு நாடுகளுக்கு நடக்கிற சண்டையும் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 தான் மெயின் பாயிண்ட். ஸோ அதனால தான் 2 பேருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் சண்டை வந்தால் 2 நாள் 1 நாள் வந்து சண்டை தீந்துரும், கேஷுவலாக மறந்துடுவாங்க. அந்த விஷயத்தையே, அது நடந்த ஒரு விஷயமே ஒரு சின்ன ஒரு பிசுறும் கூட இருக்காது, எப்பவும் போல கேஷுவலாக பழகி. ஆனால் எனக்கு கோவம் ஒரு 10 நாளைக்கு இருக்கும், நான் உண்மை எடுத்துக்கிறேன். நான் அந்த கோவம் எனக்கு 10 நாளைக்கு இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவர்கிட்ட.
இப்படி பண்ணாங்களே நீ ஏன் கேட்கல, இப்படி பண்ணாங்களே நீ ஏன் கேட்கல, நான் பேசியிருந்தேன் எக்ஸ்ட்ரா சண்டை தானே வந்திருக்கு, நீ கேட்டிருக்கணும், நீ பேசியிருக்கணும்ல, அப்போ நான் எது சொன்னாலும் நீ என்கிட்டே தானே நீ பேசுகிற, அவங்ககிட்ட போய் நீ அதை கேட்க மாட்டேங்கிறல, ஏம்மா இப்படி பண்ணீங்க, ஏங்கம்மா இது மாதிரி பண்ணுறீங்கன்னு எது கேட்க மாட்டேங்கிறீல்ல, அப்போ என்கிட்டே தானே நீ வந்து ஒவ்வொரு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ அப்படிங்கிற கோவம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. கேட்டுகிட்டே இருப்பா, கொஞ்சம் சமாதானம் ஆகிற வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அது என்னோட மென்டாலிட்டி தான். நான் அது அப்படிதான், அது என்னால் வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலையில் வந்து குறை சொல்லக்கூடாது. நான் எல்லா வேலையிலுமே கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். வேலைங்கிறப்ப கலந்துச்சுமா சமைக்கிறோமா கழுவுறோம்னா அந்த அடுப்பு தொடச்சி விட்ருன்னு நினைப்பேன், அடுத்து வீடு கூட்டணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து மொத்தத்தில் வந்து வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் அவங்க கிட்ட பிடிக்காது. பாயிண்ட் அதான் ஹை ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறது சாதாரண கிடையாது, பெரிய பிரீமியம் லெவலில் அது ஒரு பிரச்சனை. ஏன்னா வீடு சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். எவ்வளோ காற்றடிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 2-3 டைம் வந்து அது கூட்டின இடமா இருந்தாலும் சரி திரும்ப கூட்டிக்கிட்டே இருக்கணும், சுத்தமாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவரோட மென்டாலிட்டி. அது நல்ல விஷயம் தான். அது வந்து நீ கூட்டாதே நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். எத்தனை வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வான். அது ஒரு நல்ல பழக்கம், குட். அது வந்து குட். நான் வந்து அதுக்கு எப்பவுமே வந்து நான் வெரி குட் சொல்லுவேன், தப்பு சொல்லலை. இதனால வந்து சின்ன சின்ன சண்டைகளும் வருது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி நீ கரெக்டாக இருக்கிறத நான் தப்பு சொல்ல. நீ இல்லை, எல்லா மருமகள் மாமியார் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்க, பாண்டிங்காக தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இது நடக்கிற விஷயந்தான். பொதுவாக நடக்கிற விஷயத்த நம்ம வந்து இப்படி வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மத்தபடி வேற பண விஷயம் வேற மத்த விஷயத்துக்குலாம் வராது. இந்த பெரிய சொல்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேலைகள் விஷயத்துல மட்டும்தான் வர்றது, மத்தபடி வந்து பெரிய விஷயமா வராது. ஆனா ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த சண்டை நடக்கிறது உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவா எடுக்கிறேன், எப்படி எதனால சண்டை. ஏன்னா திடீர்னு வருதுங்க, அது பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்து பிராங்கா இருந்ததுன்னா செட் பண்ணி வச்சுட்டு சொல்லலாம். ஆனா அந்த அன்னைக்கெல்லாம் எடுத்திருந்தா பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ என்ன டென்ஷன் ஆயிடுச்சு. போங்க 2 பேரும் வேலையை பார்த்துட்டு நீங்க சண்டை கட்டினா கட்டாடி போங்கன்னு சொல்லி போட்டு நான் பாட்டு. ஆனா நம்ம என்னதான் நம்ம சண்டை கட்டினாலும் அக்கம் பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் கேட்டுச்சுன்னா, இப்பெல்லாம் யாருமே வந்து எந்த வீடு சண்டைக்கு போக மாட்டோம், வரவும் மாட்டோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஏன்னு தெரியுங்களா, போனோம்னா நீ யார் என் குடும்ப விஷயத்தை தலையிறது, அப்புறம் அடிச்சுக்குவாங்க, உதச்சுக்குவாங்க, ஏதாவது எடுத்து மண்டாய் உடைப்பாங்க, இல்லாம நம்ம குறுக்கு போங்க, நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா இருந்தாலுமே நான் வந்து வெளியே கேட்கக்கூடாது. நம்ம விஷயம்னா நம்ம 4 செவத்துக்குள்ள இருக்குன்னு தான் எப்பவுமே நான் நினைப்பேன். வெளியே கேட்டாலே அது அசிங்கம். ஆஹா கிளம்பிட்டான், கார்த்தி தண்ணி போட்டான், மறுபடியும் மலை ஏறிட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. குடிகாரங்க அப்படிதான் வந்து நினைப்பாங்க. அது வந்து எனக்கு பிடிக்காத. என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்காது. அதில் ஒரு சில நேரம் வந்து சண்டை, ஒரு சத்தம் போட்டு பேசாதீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படி நான் வந்து எப்பவுமே நான் நினைக்கிற கேரக்டர். எந்த ஒரு விஷயமே நம்ம வெளியில கேட்குற மாதிரி பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு இத்தனை வருஷமா நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நமக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டா போதும். ஆரம்பத்துல எல்லாம் எங்க அத்தை நான் என்ன பண்ணுவாங்க, வெளியில உட்காந்துருந்தாங்கன்னா அப்படியே வீட்டில் இருக்கல லீக் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிறதுல இருக்கிறவங்க வாயை பிடுங்கிறது. இவங்க வந்து ஆரம்பத்தில் அதே மாதிரி எங்க ஆத்தா இருந்துச்சுங்க. எங்க ஆத்தா அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் 2-3 தடவை. ஏன்னா நம்ம விஷயம் வெளியில தெரியுது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து சொல்லணும், இல்லைன்னா கிடையாது. நம்ம தான் சைலண்டா போய் சைலண்டா வரவங்க. அப்படியெல்லாம் கொஞ்சம் கேள்விப்படவோ, சரி நம்ம வீட்டு ஆளுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு திண்ணைன்னு கட்டி வச்சுட்டா போய் உக்காந்துக்கிறாங்க. அப்போ ஒரு டைம் சத்தம் போட்டுவிட்டேன், நம்ம வீட்டு விஷயம் நம்ம வீட்டு வாசப்படி தாண்டி போகக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போச்சு அப்படின்னா வீட்டு நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் அப்படியே தான் நான் சொல்லிட்டேன். ஏதாவது நம்மளுக்குள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாம் நம்மளுக்குள்ள சொல்றவங்க சொல்லித்தரவங்க வந்து எதுவுமே நம்மளுக்கு பண்ண போறது கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டாதான் காசு, நாங்க கஷ்டப்பட்டாதான் இதை. இப்போ எல்லாமே நம்ம தானே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, குடும்பம் பிடிச்சிக்கிட்டு தெரிய வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து நிறைய விஷயம் சொன்னனால இப்போ எங்கள் அத்தை யார் பேசினாலும் பேச மாட்டாங்க. குடும்ப விஷயம் எதையுமே போய் வெளியே சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எங்களுக்கு உண்டானது அவ்வளோதான். ஏன்னா மற்ற எந்த விஷயம் கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து சொல்றேன். அதனால வந்து இப்படி நாங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டா இருக்கனால ஒன்றும் பெருசா சண்டையெல்லாம் போறது இல்லை. மாமியார் மருமகள் ரொம்ப க்ளோஸ் ஆகி 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. ஃபேமிலியே வந்து சந்தோஷமா தான் இருக்கும். வேற எதுவும் பிரச்சனையோ சந்தோஷம்னா அதிகமான சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கு, சண்டைகளும் இருக்கு, நிறைய இருக்குது. அதெல்லாம் சமாளிச்சுதான் நாங்கள் வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் எங்களோட பாண்டிங் வந்து போயிட்டு இருக்கு.
ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு கேட்டால் அந்த ஒரு சண்டை விஷயத்தில் ஒற்றுமை இருக்காது. மற்ற எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு சேரீ எடுத்து அவங்களுக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்துருவேன். அவரை ஏதாச்சும் நம்ம அதான் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் இது பண்ணிப்பேன். ஒரு சில விஷயம் பிடிக்காதனால தான் சண்டை வரும், வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ஹெவியாக வந்தது கிடையாது. மேபி இவர் வந்து இன்னும் தண்ணி போகிறத கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா நீ சண்டை வேறு லெவலில் போயிருந்திருக்கோம். அது இப்போ இல்லை, ஃபினிஷ் ஆயிடுச்சு எப்போ, அதெல்லாம் விட்டாச்சு, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஸோ வந்து கடவுள்கிட்ட அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அத்தை அது ஒரு காரணத்தினால தான் என்கிட்ட அதிக சண்டை கட்டுறதில்ல. பையன் திருந்தி ஒழுக்கமாக இருக்கிறான், நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நல்லா ஒழுக்கமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறனால எங்கள் அத்தை வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன பேசினாலும் என்னை வந்து எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே வந்து கூல் டவுன் ஆயிடுவாங்க. இவ்வளோ தாங்க எங்களுக்கு எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சண்டைகள். நிறைய இன்னொருத்தர் கூட அக்கா அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படிங்கிறப்ப எப்படிக்கா இருக்குது உங்கள் லைஃப்னு கூட கேட்டீங்க. ஸோ என் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆமாம். சரி, ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், ஓகேங்களா? வேறையாக போகணும் அப்படிங்கிற எங்களுக்கெல்லாம் மைண்ட் செட் இதனால வந்ததே கிடையாது. ஏதாவது கோவந்தாவத்தில் அப்படி இப்படிங்கும் தவிர மனசார அப்படிலாம் எதுவும் வந்தது கிடையாது. ஸோ எங்கள் அத்தை ஒன்று மட்டும்தான், எங்கள் அத்தைக்கு இன்னொரு குழந்தை கிடையாது, இவர் மட்டும்தான் பையன். ஸோ அவங்கள விட்டுட்டு நாங்களும் போக மாட்டோம், அவங்களும் எங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. நாங்கள் அவங்களே எப்போவுமே கூடவே வச்சுக்கலாம் தான் நாங்கள் வந்து இருக்கோம். எப்போவுமே அவங்க எங்கள் கூட தான் இருக்கணும். சண்டை கட்டினாலும் வழக்கு கட்டினாலும் நாங்கள் கூட ஏதாவது ஒரு கோவத்தில் இருப்போம். பாரதியெல்லாம் விட்டுட்டு இருக்கவே மாட்டான். பாரதியெல்லாம் விட்டுட்டு இருக்கவே மாட்டான், எப்போவுமே க்ளோஸ் தான். சரி, இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களையும் கூட வச்சு இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் வந்து எடுத்து போடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறோம். உங்களை வந்து விடைபெறுது உங்கள் காட்சி. பாய்.